ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லா சாதத்தோடவும் போகக்கூடிய இந்த அருமையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த வாழைக்காயை லேசாக தோல் சீவிக்கலாம். ரொம்ப தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக தோல் எடுத்தால் பொழுதும். நான் கழுவலை, ஏன்னா நான் கட் பண்ணி தண்ணியில் போட போகிறேன். இதை தண்ணியில் போட்டு வச்சா கலர் சேஞ்ச் ஆகாது, இல்லைன்னா இந்த வாழைக்காயோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஸ்லைசஸ் பண்ணும்பொழுது ரொம்ப தின்னாக பண்ணாமல் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். ஏன்னா வறுவல் செய்யும் பொழுது தின்னாக இருந்தால் உடஞ்சி போயிடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது 3யுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அதனால் அப்படியே எடுத்து சேர்த்துக்கிட்டேங்க. இதோட பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். நான் ஒரு டேஸ்ட் கொடுக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 வரமிளகா, வத்த மிளகாவையும் பிச்சு போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன், கொஞ்சமாக தனியா தூள் சேர்த்துருக்குறேங்க, அதாவது கொத்தமல்லி பவுடர். இதையும் சேர்த்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவிற்கு தனியா பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூளும் சேர்த்து கலந்து ஒரு 1/4 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, ஒரு 1/4 கப் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லேசாக எண்ணெய் பிரியற மாதிரி கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வாழைக்காய் எல்லாமே குழன்னு ஆகிடுங்க. அதனால் 1/4 கப் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த வாழைக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நிதானமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் நம்மளால் அதை ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ குழம்புல உப்பு ஜாஸ்தியாச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி போட்டுக்கலாம். ஆனால் இந்த வறுவலில் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அப்புறம் வாயில் வைக்க முடியாதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலுமே அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வைக்கலாம். இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கிளறும் பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கிளறுங்க. இந்த வறுவல் நல்லா வட்ட வட்டமாக முழுசாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடஞ்சி போச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் மிதமான தீயிலே வச்சு இந்த மாதிரி வேக வச்சிடலாம். வாழைக்காயும் சீக்கிரமாகவே வெந்துடுங்க, ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்கள், நம்ம வாழைக்காய் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேங்க. நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள். சைவத்திலேருந்து அசைவம் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஒரே குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊட்டி ஸ்பெஷல் குழம்பு மிளகாய். இப்போ பாருங்கள், மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிதமாகவே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ இதையும் மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த மிளகாய்த்தூள் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம வேக வைக்கிறோம். பாருங்கள், இப்போவே சூப்பராக மொறுமொறுன்னு நல்லா வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக இதோட கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்க்க போகிறோங்க, அதாவது மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். ஏன்னா இந்த வாழைக்காய் கொஞ்சமாக வாயு தொல்லை கொடுக்கக்கூடியது. நம்ம இந்த மிளகுத்தூள் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. அதனால தான் இது சேர்த்துக்கிறோம். பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க, வயசானவங்க. அதனால் நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் கடைசி நிமிஷத்தில் நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முதல்லையே சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடும். நம்ம கடைசியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை இது மேலால் தூவி விட்டுக்கலாங்க. ஒரு சூப்பரான ரெசிபிங்க, சூப்பரான டேஸ்ட். நான் இங்கே பெருங்காயம் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக கடைசியில் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.